no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுகவிலிருந்து உடைச்சி எடுக்கும், காங்கிரஸை உடைச்சி எடுத்தால் திமுக பலவீனப்படும் என்பது விஜய்க்கு கணக்கு. இந்த கணக்கில் தான் இவர்கள் காங்கிரஸ் தன்னோடு வந்துடும் எதிர்பார்க்குறாங்க. இந்த கூட்டணிகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா, கூட்டணி இழுபறி ஆக்க முடியுமான ஒரு முயற்சி தான். காங்கிரஸ் ஒருவேளை அதிக சீட்டுகள் டிமாண்ட் பண்ணால் அதிகமான சீட்டுகள் கிடைக்குமா, அதில் அவங்களால நிறுத்தி ஜெயிச்சிட முடியுமா? இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கட்சியில் வலுவான 3.5-4% வாக்கு வங்கி வச்சிருக்கிறது விடுதலை சிறுத்தை தான். எடப்பாடி ஆசைப்படுவதும் விஜய் ஆசைப்படுவதும் பாஜக எதிர்ப்பு முகாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான சமிக்கையில் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 1.5 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கி எப்பயோ நடந்த வழக்கு. அவர் ரொம்ப தீவிரமாக பாஜகவை விமர்சிக்கிறாரு. பாஜக வச்சிருக்கு, RSS வச்சிருக்கு, குருவாக்கியிருக்கு. அதை தமிழ்நாட்டுக்கு யாரு கொடுத்துருக்காங்க? விஜய் கொடுத்துருக்காங்க. அப்போ நெருங்கி வருகிறார்கள், நெருங்கலினா நெருக்குவார்கள். அதான் இன்னைக்கு 1.5 கோடி ரூபா வழக்கு எப்போ வந்தது, இப்போ வந்திருக்கு. இப்படி ஆனால் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு அபிமானம் இருக்கா? இன்னமும் இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊட்டியில் பரப்புரை மேற்கொண்டு வரும்போது ரொம்ப காட்டமான விமர்சனத்தை திமுக காங்கிரஸ் கூட்டணி மேலே வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கூடிய சீக்கிரமே இந்த கூட்டணி விரிசலடையும், காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு பரபரப்பான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. எதனால் அந்த விமர்சனம், இன்னைக்கு காங்கிரஸினுடைய நிலைப்பாடு இல்லை காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து பேச போகிறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். இந்த கேள்விக்கு 2வதாக வரலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா சார், காங்கிரஸ் இந்தியாவை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கட்சி. இன்னைக்கு காங்கிரஸினுடைய செல்வாக்கு இல்லை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இல்லை, காங்கிரஸுடைய செல்வாக்கு 1967 அண்ணா காங்கிரஸை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் ஓரணியில் சேர்த்து தான் காங்கிரஸை வீழ்த்தி திமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார். அன்றிலிருந்து இன்று வரை காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிகளே கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ்க்கு திமுகவதற்கு எதற்கு தேவைப்படுகிறதுனா, காங்கிரஸ் அகில இந்திய அளவில் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது காங்கிரஸ் கட்சியின் தயவில் திமுக பல வழக்குகளை புதிதாக வழக்கு போடாமலும் பழைய வழக்குகளை நீர்த்து போக செய்வதற்கும் தான் காங்கிரஸை கருணாநிதி கூட்டணி வைத்திருந்தார். உதாரணத்திற்கு சர்க்காரியா கமிஷன் தான். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், 50 ஆண்டு காலம் அவர் குடும்பத்தில் தொடர்ச்சியாக அதிகார மையமாக இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு திருவாடானை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கரியமாணிக்கம் அம்பலம். இவர் எப்போ எம்எல்ஏ? 1980களில் எம்எல்ஏ. இன்றைக்கி ஏறக்குறைய 77 அவர் எம்எல்ஏ. சரி. அதற்கு பிறகு அவருடைய மகன் ராமசாமி காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர். இப்போ அவருடைய 3வது தலைமுறை கருமாணிக்கம். அவர் தாத்தா பேருக்கு கரியமாணிக்கம் அம்பலம், அவர் மகன் ராமசாமி காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர், அதே திருவாடானம் தொகுதியில். இப்போ கருமாணிக்கம் எம்எல்ஏ. எத்தனை ஆண்டு காலமாக? 50 ஆண்டு காலமாக அவர்கள் எம்எல்ஏ. நீங்கள் சிவகங்கை போயிட்டீங்கன்னா சிதம்பரம் தொடர்ச்சி நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ அவர் மகன் அந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். கன்னியாகுமரி தொகுதியில் வசந்த் எம்பி. அவர் மறைந்த பிறகு அவருடைய மகன் விஜய் வசந்த் எம்பி. கிருஷ்ணகிரி தொகுதியில் அன்புமணியினுடைய மாமனார் கிருஷ்ணசாமி நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ அவர் மகன் அங்கே சட்டமன்ற உறுப்பினர். இப்படி
நீங்கள் காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் அழகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், அதன் பிறகு அழகிரி குடும்பத்தை சார்ந்தவர், இப்படி எங்கே எப்பொழுது பார்த்தாலும் காங்கிரஸை சேர்ந்த 3 தலைமுறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இது வாக்காளர்களுக்கு யார் வேட்பாளர்னு மறந்து போச்சு. மூப்பனாருக்கு பின்னாடி வாசன், இப்படி அதே போல் சுதர்சனம் அவர் மறைந்தார், அதுக்கு அவர் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர். இப்படி பரம்பரையாக பண்ணையார் கட்சியாக இருந்த காங்கிரஸ் தனித்து நின்று வாக்கு பெற முடியவில்லை. நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் தனித்து நிற்பதே இல்லை. திமுக கூட தான் கூட்டணி. அந்த தோல்விக்கு பிறகாக சொல்கிறீங்க இல்லை? ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்போ 67க்கு பிறகு 2 முறை முயற்சி பண்ணாங்க. ஒரு முறை ஜார்ஜை உடைந்த பிறகு அதிமுக பலவீனம் அடைந்தவர் மூப்பனாரை முதலமைச்சராக்குவதற்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. அதுலேயும் வெற்றி பெறவில்லை. இப்போ 2014 அதே போல் ஒரு முயற்சி, அதுவும் வெற்றி பெறவில்லை. சிதம்பரத்தை முதலமைச்சராக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதுவும் வெற்றி பெறவில்லை. இன்று வரை காங்கிரஸ் தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகளே எல்லாம் போச்சு 67லிருந்து. இந்த அரசியலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸுடைய தலைமைக்கு காங்கிரஸை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து விடலாம், ஆளுங்கட்சியாக்கி விடலாம் என்று மூப்பனார் உயிரோடு இருக்க வரை இந்திரா காந்திட்டையும் ராஜீவ் காந்திட்டையும் இந்த கருத்தை வலியுறுத்தி அவர்கள் அதற்கு அனுமதி கொடுத்து முயற்சி செய்து பார்த்து வெற்றி பெறவே இல்லை. இந்த சூழலில் காங்கிரஸுக்கு இப்போ அதிமுக கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை. பாஜக இருக்கு. திமுக கூட்டணியில் நிரந்தரமாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. திமுகவை வைத்து காங்கிரஸ் இப்போ 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு, காங்கிரஸ் திமுக கூட்டணி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ காங்கிரஸுக்கு வலு சேர்க்குது. நீங்கள் 1990களில் மூப்பனாரை முதலமைச்சராக்குவதற்கு ஒரு முயற்சி நடந்து அது தோல்வி அடைந்த பிறகு காங்கிரஸுடைய வாக்கு வங்கி படுபாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆதலால் எந்த காலத்திலையும் காங்கிரஸ் தனித்து நிற்பதற்கு முயற்சி செய்யவே செய்யாது. இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தியிடமோ ராகுல் காந்தியிடமோ இது போன்ற ஒரு முயற்சியை ஆணித்தனமாக எடுத்து வைப்பதற்கு இங்கே தலைவர்களே இல்லை. ஏன்னா சிதம்பரத்தை யாருக்கு பிடிக்காது? ராகுல் காந்திக்கு பிடிக்கவே பிடிக்காது. ராகுல் காந்தி சிதம்பரம் பெரிய கோல்டு வார் நடந்துட்டு. சரி, 2ஆம் கட்ட தலைவர் வேறு யாராக இருக்காங்களா? முதல் கட்ட தலைவர் யாராக இருக்காங்களா? இந்த திட்டத்தை ராகுல் காந்தியிடமோ சோனியா காந்தியிடமோ அனுமதி பெறுவதற்குன்னு யாருமே இல்லை. செல்வ பெருந்தகை அவர்கள், செல்வ பெருந்தகையுடைய பதவி எப்போ வேண்டுமானாலும் போய்விடும். இன்ஃபேக்ட் அவரை இந்த போஸ்ட்லேருந்து எடுக்கணும்னு சொல்லி டெல்லி வரைக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகள் போனாங்க இல்லையா? போனாங்க. அந்த பதவியை மல்லிகார்ஜுன கார்கே, அவர் தலித் தலைவர், இவரும் தலித் தலைவர். இந்த நட்புல தான் செல்வ பெருந்தகையுடைய பதவி தொத்தி கொண்டு இருக்கிறது. கேசி வேணுகோபால் இருக்கிற வரை செல்வ பெருந்தகை இந்த பதவிக்கு வரவே முடியல. கேசி வேணுகோபால் இப்பொழுது நாகேந்திரன் கொலை குற்றவாளியை ஜெயிலில் இருக்கார். நாகேந்திரனை தலைவராக்கியது நாகேந்திரனை செல்வ பெருந்தகை தான் தலைவராகிறார், மாநில இளைஞரணி தலைவர். அப்போ இந்த போன்ற நிறைய புகார்கள் வந்த பிறகு செல்வ பெருந்தகை டெல்லியில் போய் காங்கிரஸுக்காக சண்டை பிடிக்கக்கூடிய, சுயமரியாதையோடு காங்கிரஸ் நிற்க வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு ராகுல் காந்திகிட்டையோ சோனியாட்டையோ பெரிய அதிகாரம் இல்லை. அவர் பிஎஸ்பியில் ஆரம்பித்து சிறுத்தையில் விசிகால எம்எல்ஏவாக இருந்து இப்படி தொடர்ச்சியாக வந்தவர். அவர் பரம்பரை காங்கிரஸ் தலைவரே அல்ல. இவ்வளவு பலவீனம் இருக்குது காங்கிரஸில். காங்கிரஸ் எதை சொல்லுகிறதோ அதை ஸ்டாலின் கேட்டுக்கொள்வார். ஸ்டாலின் எதை சொல்லுகிறாரோ இறுதி முடிவு சோனியாவும் ஸ்டாலின் தான்.
சோனியாவும் ஸ்டாலின் தான். இந்த கூட்டணி முறிவதற்கு வாய்ப்பே இல்லை. இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக செல்வத்தை தவிர அறிக்கை விடலாம், கோரிக்கை விடலாம், பேப்பருக்கு செய்தியாக்கலாமே தவிர அதற்கான முயற்சியை யார் முடிவு செய்யணும்? டெல்லி தான் முடிவு செய்யணும். ஓகே, ஒன்று ராகுல் இல்லைன்னா சோனியா. 2 பேருமே அது போன்ற மனநிலையிலே இல்லை. அது போன்ற மனநிலையிலே இல்லை. இந்தியா கூட்டணியில் வலுவான பிரதான கட்சியாக எது இருக்குது? திமுக இருக்குது. இதை எந்த காலத்திலும் காங்கிரஸ் தவற விட மாட்டார்கள். காங்கிரஸ் கருத்து வேறுபாடு திமுக விட்டு வெளியே வந்துடும் என்பது 100%. கம்யூனிஸ்டுகள் எப்படி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டார்களோ, கம்யூனிஸ்டுகள் எந்த காலத்துலேயும் திமுக கூட்டணி வெளியேற மாட்டாங்க. ஏன்? எதிர்முக பாஜக இருக்குது. எங்கள் அதிமுக கூட்டணி யார் இருக்கா? பாஜக இருக்குது. அதனால் அவர்கள் அதை சிந்திக்கவே மாட்டாங்க. அகில இந்திய அளவில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே கிடைக்குது? கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. இதே நிலைமை தான் காங்கிரஸுக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு இந்த 40 கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய சக்தி. ஓகே, மோடியுடைய அரசே 16-11 நிற்குது. 11 நிதிஷ்குமார், 16 நாயுடு, 2 பேரும் தான். ஆனால் 16, 11, 27 தான். இங்கே 40 சீட் கிடைக்குது. யாருக்கு? இந்தியா கூட்டணிக்கு. ராகுல் பிரதமர் ஆவதற்கு எவ்வளோ சீட் கிடைக்குது? 40 சீட் கிடைக்குது. அப்போது இந்த 40 சீட் என்பது சாதாரணமான நாற்காலி அல்ல. காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கு இருக்கிற நன்மைகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சார், எந்த கட்சி வந்தாலும் ஃபஸ்ட்டு குறி வைக்கிறது காங்கிரஸ் தான். இப்போ தாவேக்கா வந்தால் எல்லாருமே சொன்னது காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வச்சிரும் அப்படின்னாங்க. சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் ஒரு நிர்வாகியே சொல்கிறார், அதிகம் கேட்போம், கேட்கலாம் வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இவங்களும் காங்கிரஸ் இழுக்கிறாங்க. காங்கிரஸை ஏன் சார் எல்லாருமே குறி வச்சுட்டே இருக்கிறாங்க? இல்லை, காங்கிரஸ் என்பது பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி காங்கிரஸ் தக்க வச்சிருக்கு. முஸ்லீம் வாக்கு வங்கி, கிறித்துவ வாக்கு வங்கி, தலித்து வாக்கு வங்கி, இதெல்லாம் பிஜேபியை எதிர்க்கிற வாக்கு வங்கி பூரா காங்கிரஸுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அகில இந்திய அளவில் இந்த வாக்கு வங்கி தனக்கு கிடைக்கும். ஏன்னா திமுகவிலிருந்து உடைச்சி எடுக்கணும். காங்கிரஸை உடைச்சி எடுத்தால் திமுக பலவீனப்படும் என்பது விஜய்க்கு கணக்கு. இந்த கணக்கில் தான் இவர்கள் காங்கிரஸ் தன்னோடு வந்துடும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 1% கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் எப்படி வெளியே வரமாட்டாங்களோ அதே போல் தான் காங்கிரஸ். விடுதலை சிறுத்தைகளும் வெளியே வராது. ஏன்? எதிர்முகம் பிஜேபி பூதத்தை காண்பித்து தான் திமுக கூட்டணியே வலுவாக இருக்குது. இதில் எப்படி என்ன வாக்கு வங்கினே தெரியாத விஜயோடு காங்கிரஸ் வரும்? காங்கிரஸுக்கு கூட்டணி, காங்கிரஸ் விஜய் கூட்டணி 40 நாடாளுமன்ற சீட்டை ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு கொடுப்பாங்களா? உறுதி இல்லை. அப்புறம் எப்படி வாய்ப்பு? எப்படி அது? இது சும்மா 2ஆம் கட்ட தலைவர்கள், காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர்கள் தான் இருக்கிறோம், அரசியல் பேசுகிறோம் என்பதை வெளி உலகத்துக்கு சொல்வதற்காக இது போன்ற அறிக்கைகள் பயன்படுமே தவிர கூட்டணி உடைவது என்பது காலத்திற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் ஈழப்பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுது 95 சீட்டு எதுக்கு? திமுகவுக்கு. 35 சீட்டு காங்கிரஸுக்கு. இந்த காலகட்டத்திலே கூட்டணி முறியலையே. மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையே நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியல. 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஆதரவு கொடுத்தால் தான் திமுக ஆட்சியை நிலைத்து நிற்கும். அப்போவே கூட்டணி ஆட்சி வரலையே. ஆட்சி பங்கு, அதிகாரத்தை பங்கு வரலையே. இனியா வரப்போகுது. திமுக 118 சீட்டை இப்போ சொந்தமாக வச்சுருக்கு. ஏறக்குறைய 130 சீட்டு வச்சுருக்கு. 130 சீட்டை வைத்திருக்கிற சூழ்நிலையில் கூட்டணி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்துக்கு பங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 2006-11 95 சீட்டு தான் திமுக இருந்தது. காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கலைன்னா ஈழப்பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற காலத்தில் திமுக ஆட்சி கவிழ்ந்து போயிருக்கு. அந்த காலத்திலேயே ஆட்சி பங்கு, அதிகாரத்துக்கு பங்குங்கிற நிலைமை வரல. அப்போ இதுக்கும் வாய்ப்பே இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும்
இந்த கூட்டணிகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா, கூட்டணி இழுபறி ஆக்க முடியுமான ஒரு முயற்சி தான். ஓகே, அந்த முயற்சி முடிவு செய்யக்கூடியது ஸ்டாலினும் சோனியாவும் தான், டெல்லியில் தான். அதற்கான வாய்ப்புகள் நீங்கள் பழைய வாய்ப்புகளை போல வராது. ஓகே சார், கூட்டணி முறியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் காங்கிரஸ் உறுதியாக இருக்காங்களோன்னு தோணுது. போன வாட்டியோட அதிக சீட்டு வாங்கணும் எல்லா கட்சியுமே கேட்குறாங்க. காங்கிரஸ் ஒருவேளை அதிக சீட்டுகள் டிமாண்ட் பண்ணால் அதிகமான சீட்டுகள் கிடைக்குமா, அதில் அவங்களால நிறுத்தி ஜெயிச்சிட முடியுமா சார்? இல்லை, அதாவது இப்போ 234 சீட்டுக்குள்ளே தான் சீட் ஷேரிங் பண்ண முடியும். அதை கடந்த முறை செய்து அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸுக்கு என்ன சீட்டோ, கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன சீட்டோ, சிறுத்தைக்கு என்ன சீட்டோ, வைகோக்கு என்ன சீட்டோ, அந்த அந்த சீட்டுக்களின்படி திமுக தனித்து பெரும்பான்மையாக வருவதற்கு தங்களுக்கு குறைந்தபட்சம் 150 சீட்டுகளை வைத்து கொண்டு நீங்கள் 84 சீட்டை கொடுத்துரும். எல்லாருமே கேட்குறாங்களே சார். எல்லாம் கொடுத்தா அப்போ ஆந்திராவில் இருக்கிற சட்டமன்ற சீட்டையும் சேர்த்துக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. இப்போது திமுகவினுடைய ஐடி விங்கு 106 சீட்டு பலவீனமாக இருக்குன்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க அவங்க. ஆமாம், நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் 106 சீட்டு வீக்காக இருக்குது. கூட்டணி கட்சி சீட்டு தான். இது எப்படி ஜெயிக்க வைக்கிறது? இது மாவட்ட செயலாளரை களம் இறக்கியாச்சு, மந்திரிகளை களம் இறக்கியாச்சு, சட்டமன்ற உறுப்பினர்களை களம் இறக்கியாச்சு, ஒன்றிய நகரத்தை களமிறக்கியாச்சு. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களே களம் இறக்குறாங்க. அப்போது இந்த 106 சீட் யாருக்கு சாதகமாக இருக்குது? அதிமுக சாதகமாக இருக்குது. திமுகவுக்கு சாதகமாக இல்லைன்னா வேறு யாருக்கு சாதகமாக இருக்காது? அதிமுகவுக்கு. இப்போ அதிமுகவுக்கு 106 சீட்டு கன்ஃபார்ம். 106 சீட்டு கன்ஃபார்ம்னா இன்னும் எவ்வளோ சீட்டு வேணும்? இன்னும் 12 சீட்டு இருந்தால் போதும். யாருக்கு? அதிமுக. 118 வந்தால் ஆட்சி அமைச்சிடலாம். நான் திமுகவுடைய ஐடிவிங்க இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 7 மாதம் 8 மாதம் இருக்குது. இப்போவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை செய்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 106 சீட்டு ரொம்ப பலவீனமாக இருக்குது. 34 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேலவை கீழவை 2 சேர்த்து ஆளுக்கு 3 சீட்டு எடுத்துங்க. ஆளுக்கு 3 சீட்டு 4 சீட்டு எடுத்துங்க. இதில் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்களை தாண்டி, மாவட்ட செயலாளர்களை தாண்டி, எம்எல்ஏவை தாண்டி. அப்போது பலவீனமான சூழல் தான் திமுகவுக்கு இருக்குது. இதில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடைய தொகுதியை சேர்த்தான், கம்யூனிஸ்டுடைய தொகுதியை சேர்த்தான், வைகோ கொடுத்த சீட்டையும் சேர்த்தான். திமுக கூட்டணி கட்சியில் மொத்தம் 234, 106 பலவீனமாக இருக்குது. வாய்ப்பே இல்லை. இது எப்படி உருவாக்குவது? அப்போ 106 அதிமுகவுடைய 16 சீட்டு. பாஜக பெரிய ரோல் இல்லை அங்கே. பாஜக பெரிய கட்சியே இல்லை. அப்போது காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் அங்கே பாஜக பெரிய கட்சி அதிமுக கூட்டணியில், இங்கே காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்தால் இந்த 106 சீட்டு பயமே தேவையில்லை. காங்கிரஸையும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. திமுக தொண்டை கம்யூனிஸ்டுகளையும் ஜெயிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. பின்னுக்கு இழுக்கிறாங்களோ? வாக்கு வங்கி பலவீனமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதியில் காங்கிரஸ் வேலையே செய்யலை. உதாரணத்துக்கு இப்போ திருவாடான தொகுதியில் அந்த கருமாணிக்கம் சென்னையில் செட்டில் ஆகிட்டார். சென்னை வாசி. நீங்கள் ஒரு 500 குடும்பம் தான் அவர்கள் சார்ந்த சமூகம் இருக்குது. அங்கே 2 லட்சம் ஓட்டில் 500 வாக்கு இருக்கிற ஒரு சமூகம், சாரி அவர் சார்ந்த அந்த கள்ளர் சமூகம் எப்படி திருவாடானையில் ஜெயிக்க முடியும்? திமுககாரன் ஓட்டு போடணுங்க. யார்? திமுகவுக்கு ஆதரவான முஸ்லீம்கள் ஓட்டு போடணும், திமுகவுக்கு ஆதரவான கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடணும், திமுககாரன் ஓட்டு போடணும். யார் ஜெயிக்கிறதுக்கு? காங்கிரஸ் ஜெயிக்கிறது. இதுதான் எல்லா தொகுதிகளிலுமே. காங்கிரஸ் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸுக்கு வாக்கு வங்கியே இல்லை, கிளையே இல்லை, கட்சியே இல்லை, நிர்வாகிகளே இல்லை, துணை செயலாளர்களை, மண்டல செயலாளர் இப்படி யாருமே இல்லை. காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நீங்கள் மாவட்ட செயலாளர்னா திமுககாரன் தான், மந்திரினா திமுககாரன் தான், எம்எல்ஏனா திமுககாரன் தான். காங்கிரஸில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ மீண்டும் சொந்த செல்வாக்கில் தொகுதியில்னு ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் சிதம்பரம் ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு மோடி கிண்டல் பண்ணுவார். ஓகே, தோற்று போனவரை ஜெயிக்க வச்சாங்க.
காங்கிரஸ் மன்மோகன் சிங் அலுவலகத்திலிருந்து, பிரதமர் அலுவலகத்திலிருந்து, இந்த சிவகங்கை கலெக்டருக்கு மன்மோகன் சிங் எப்படியாவது சிதம்பரம் எனக்கு வேணுங்கிறார், சிதம்பரம் எனக்கு எப்படியாவது வேணுங்கிறார். இதுதான் காங்கிரஸ் அரசியல். இப்போ இந்த காங்கிரஸ் அரசியலில் வலுவாக இல்லாத காங்கிரஸ் திமுகவிடம் சீட் ஷேரிங்களுக்கு அதிகமாக வேணும்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. கம்யூனிஸ்ட் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. வேறு யார், திருமாவளவனை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது. அதுதான் சார் கேட்கணும் வந்து, ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் வந்து அவங்க தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு பல்வேறு மாநாடுகள், கூட்டங்கள் நடத்திட்டாங்க. அவங்க சீட் ஷேரிங் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டால் இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எதாவது வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கட்சியில் வலுவான 3.5-4% வாக்கு வங்கி வச்சிருக்கிறது விடுதலை சிறுத்தை தான். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை அரசியல் தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அந்த வாக்கு வங்கி எங்கேயும் சிதறாது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி அப்படியே திமுகவுக்கு வந்துடும். திருமா எங்கே இருக்காரோ அந்த வாக்கு வங்கி அப்படியே வந்துடும். ஆனால் காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. கம்யூனிஸ்டுகளுக்கான வாக்கு வங்கி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. கம்யூனிஸ்டுகளுக்கு டிமாண்டே இல்லாமல் போச்சு. காங்கிரஸ் என்பது பாஜக எதிர்ப்பு முகாம் அடையாளம். இந்த இப்போ எடப்பாடி ஆசைப்படுவதோ விஜய் ஆசைப்படுவதோ பாஜக எதிர்ப்பு முகாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான சமிக்கையில் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 1.5 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கி எப்பயோ நடந்த வழக்கு. இல்லை, அவர் வந்து ரொம்ப தீவிரமாக பாஜகவை விமர்சிக்கிறாரு. அது விமர்சிக்கிறாரு. அதனால இப்போ அந்த 1.5 கோடி ரூபாய் வழக்கு வந்திருக்கு. விமர்சனம். அடுத்து அந்த கார் வழக்கு வரும். காருக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய வழக்கு வரும். அன்னை செலாவணி மோசடி வழக்கு, விஜய் படம் வெளிநாட்டு உரிமைகள் இந்தியாவுக்கு வந்துருச்சான்னு வரும். இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கான். 1.5 கோடி ரூபா வழக்கில் ஆரம்பித்து அது 150 கோடி ரூபா வழக்கில் வரும்போது விஜய் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே வந்துடுவார்? அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை, நிர்வாகிகளை அத்தனை பேரையும் தெரிந்து கொள்வதற்காக இந்தியா முழுக்க ஒரு டேட்டாஸ் கொண்ட ஒரு ஆப் பாஜக வச்சுருக்கு. அதை தமிழ்நாட்டுக்கு திமுகவை எதிர்ப்பதற்காக விஜய் கொடுத்துருக்காங்க. அது உருவாக்கணும் 500 கோடி ரூபா செலவாகும். 8 வாக்காளர் 6.5 கோடி பேருடைய அத்தனை டேட்டாஸும் அதில் இருக்குது. இந்தியாவுடைய 140 கோடி பேருடைய ஒட்டுமொத்த டேட்டாஸும் கொண்ட ஒரு பெரிய வெப்சைட் ஆப் அது பாஜக வச்சுருக்கு, ஆர்எஸ்எஸ் வச்சுருக்கு, உருவாக்கியிருக்கு. அதை தமிழ்நாட்டுக்கு யார் கொடுத்துருக்காங்க? விஜய் கொடுத்துருக்காங்க. அப்போது நெருங்கி வருகிறார்கள். நெருங்கலினா நெருக்குவார்கள். அதான் இன்றைக்கி 1.5 கோடி ரூபா வழக்கு எப்போ வந்தது, இப்போ வந்திருக்கு. இப்படி காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக எதை கொடுக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது தான் காங்கிரஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே தகுதி. சமூக வலைதளத்தில் சார் ரொம்ப அரசல் புரசலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து மற்றவங்களும் விமர்சிக்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் வந்து, நீங்கள் ஏன் காங்கிரஸை கேள்வி கேட்க மாட்டீங்க, தாவே காலந்து ஏன் காங்கிரஸை கேள்வி கேட்கறது இல்லைன்னு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே காங்கிரஸில் இணையணும்னு ஆசைப்பட்டார், முயற்சி செஞ்சார், முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இல்லை, அதாவது மாநில தலைவர் கேட்டு அவர் எஸ்சிசி அவங்க அப்பா போய் சோனியா வரைக்கும் சந்தித்தார். ஆனால் மாநில தலைவர் பதவியை வைத்துக்கொண்டு கட்சி நடத்துகிற அளவுக்கு விஜய்க்கு போதிய அனுபவம் இல்லை. ஏன்னா அப்போது ஒரு பெரிய தாக்கம் இருந்தது காங்கிரஸுக்கு. எந்த காலகட்டம் இது நீங்கள் சொல்கிறது? இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு ஃபெமிலியர் தேவைப்பட்டார். அதனால் விஜய்க்கு மாநில தலைவர் பதவி வேணும்னு போய் முயற்சி பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸ் அதை அனுமதிக்கலை. சிதம்பரம் அதை கெடுத்து விட்டார். அதோடு அவர், ஏன்னா இப்போ அவருக்கு என்ன எதிர்பார்த்தார்னா, ஏதோ ஒரு கட்சியில் இணைவதை விட அந்த கட்சி தலைமைக்கே வேணும்னு எதிர்பார்த்தார். அந்த முயற்சியை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா திமுக அனுமதிக்கல. திமுக விஜய் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து மாநில தலைவர் ஆவதை அவர் கருணாநிதியை விரும்பலை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் பார்ட்னரே காங்கிரஸுக்கு கருணாநிதி தான். அது சோனியா காலத்திலும் சரி, ராஜீவ்காந்தி காலத்திலும் சரி, இந்திரா காந்தி காலத்திலும் சரி. அதை மீறி எந்த காலத்துலேயும் திமுகவை ஓவர்டேக் பண்ணி யாரும் டெல்லிக்கு போய்விட முடியாது. திமுக நினைத்தால்தான் இங்கே இருக்கிற மாநில தலைவரை
டெல்லி நியமிப்பார்கள். அந்த காலகட்டம் தான். ஏன்னா 4 தலைமுறை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நடுவில் இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி 5 தலைமுறையாக திமுகவும் காங்கிரஸும் அரசியல் நெருக்கமாக இருக்குது. அதனால் இப்போ இவர்கள் சொல்லுவதைப் போல அப்படி எதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் 100% குறைவு. ஆனால் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு அபிமானம் இருக்கா இன்னமும்? இருக்குது. ஆனால் விஜய் ஒரு பெரிய கட்சியாக உருமாறினால் அது ஏதாவது நடப்பதற்கு சாத்தியம் இருக்குது. இவர் என்ன வாக்கு வங்கினே தெரியல. இவருடைய அதிகாரம் என்ன? எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்காரு, எத்தனை எம்பி வச்சுருக்காரு? ஆனால் மக்கள் கூட்டம் பெருவெள்ளம் இல்லை வருது, எல்லாம் வருது. அதெல்லாம் நீங்கள் நிரூபிக்கணும்ல. வாசனுக்கும் வருது, வைகோ மகன் போட்டார் அதுக்கும் வருது. ஆனால் ஒன்றும் ஒரு எம்பியை தாண்டி ஒன்றும் ஜெயிக்க முடியலையே. அதனால் வாக்கு வங்கியை நிரூபித்தால்தான் உங்களுக்கான அதிகாரம் நிரூபிக்கப்படும். அதுதான் இந்திய அரசியல் இருக்க அத்தனை பேரும் பார்க்கப்படும். அதை நிரூபிக்காத வரை இப்படியே கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கும், அரசியல் பேசிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய அரசியல் செல்வாக்கு என்பது நாடாளுமன்றத்துக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, சட்டமன்றத்துக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள், இதை பொறுத்து தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய செல்வாக்கு. பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக திமுகவுக்கு சவால் விடுறாரு. திமுக தாவேகா தான் போட்டி அப்படிங்கிறாரு. இந்த சீன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கே வெளியே தள்ளுறதுக்கு பார்க்குறாரா, இல்லை ஏடிஎம்கே தரப்பில் பிரச்சாரங்கள்லாம் கொஞ்சம் மந்தம் ஆயிடுச்சா? இல்லை, அதாவது சினிமாக்காரங்க எப்போவுமே ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவார்கள். இப்போ அதிமுகவில் எடப்பாடியை நம்பி 20% வாக்கு நிரந்தரமாக இருக்கிற இரட்டைலைக்கு 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 5 பேர் இருக்காங்க. இதெல்லாம் உள்ள இயக்கம் அதிமுக. தமிழ்நாட்டை 77லேருந்து ஆண்ட கட்சி அதிமுக. இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு விஜய் வலிமையானவர் இல்லை. விஜய்கிட்ட 30% வாக்கு இருந்துன்னா வலிமையானவர். உங்களுடைய வாக்கே என்னன்னு தெரியலையே. வாக்கு தான் இல்லை, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இது எதுவுமே இல்லாமல் இந்த சினிமா கூட்டத்தை வைத்துக்கொண்டு நான் அதிமுகவுக்கு எனக்கு போட்டியே இல்லை, திமுகவோட தான் போட்டி என்பது இது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துமே தவிர யதார்த்த நிலைமை அல்ல. உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.